ஜான் ஜப்ராஜ் சில மாதங்களா குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிறாரு. அதுவும் இல்லாத அவருடைய சபை மூடப்பட்டு கிடக்குது. இதில் அவர் திடீர்னு காலாதனம் போனதுனால நிறைய பேர் நிறைய விதவிதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கும் மனைவிக்கும் பிரச்சனை, அவர் இன்னொரு பொண்ணோட போயிட்டாரு, இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவர் 1 மணி நேரம் வீடியோ போட்டிருக்காரு. அது நம்முடைய சேனலில் இருக்குது, தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். ஏன்னா ஒரு மனிதனுடைய உண்மை நிலையை நம்ம தெரிஞ்சுக்கணும். 4 பேர் சொல்கிறது நம்ம அது வேற விஷயம். அவர் வாயிலே அவர் சொல்லியிருக்காருன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனை தொடாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, தொட்டுட்டா பிரச்சனை. ஒரு ஒரு மனுஷன் மேலே ஒரு பழியை போடுறான்டான்னா இந்த பழின்றது எத்தனை பிரச்சனைக்கு வழிகோலம் அப்படின்றது யோசிக்கணும். எதை மூடி மறைக்கணும், எதை கண்டுக்காத விட்டுடலாம் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு தான் நம்ம செய்யணும். நம்ம இது ஒரு பிரச்சனை வருதுன்னா அது ஒரு நல்லதுக்கு நடக்கணும்னா அதை பேசி பெருசாகலாம். ஒன்றுமே இல்லாத விஷயத்த இன்னைக்கு ஊதி பெருசாக்கி ஜான் ஜப்ராஜ் தன்னுடைய குடும்பத்தை விட்டு போயிருக்கிறார். இப்போ அந்த 1 மணி நேரம் வீடியோக்கு பிறகு இப்போ ஒரு கால் ஒன்று வந்திருக்கு, ஏன்னா ரெக்கார்டிங் கால். அப்போது அவர் வாலிப பசங்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரிலாம் இன்னொரு வீடியோவில் போயிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எம்டி ஜெகனை பற்றி பேசுங்க, பென் சாமுவேலை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவர் சொல்கிறாருன்னா அவருடைய யாருமே இங்கே யோகியம் கிடையாது. வாங்க இந்த வீடியோவில் என்ன சொல்கிறார் நம்ம பார்ப்போம். அவனுடைய ப்ரைவேட்டில் போய் யாராவது ஒருத்தன் ப்ரைவேட்டில் போய் அவனை கிளிங்க, அவன் ப்ரைவேட் இன்பாக்ஸில் போய்ட்டு அவனை மெசேஜாக கிழிச்சிங்க, அவன் ஏதாவது கெட்ட வார்த்தை போடுவான், கட்டாயம் கெட்ட வார்த்தை போடுவான். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் நம்ம, அதுதான் நம்மளுக்கு ப்ரூஃப். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை நம்ம 4-5 ஐடியில் வச்சுக்கிட்டு அடுத்து அவன் போடுற எல்லாத்துலையும் அவன் ஸ்க்ரீன்ஷாட் போடணும். அவனுக்கு யாரெல்லாம் லைக் போடுறாங்களோ எல்லாத்துக்கும் தனி இன்பாக்ஸில் அனுப்பிடணும், திஸ் இஸ் ரியல் ஃபேஸ்னு அனுப்பி விட்றணும். அது ஒரு ஆதாரமாக வச்சுட்டு அப்புறம் பப்ளிக்கில் செய்யணும். ஃபஸ்ட்டு அவனை யாராவது தனியாக போய் இன்பாக்ஸில் போய் அடிங்க. அவனை டேய் ஆண்டர்சன் ஏதாவது கத்தணும்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒருத்தன் கீழே போடுங்க. இதுக்கு மேலே நீ பேசணும்னா அடுத்து உன் தங்கச்சியை பற்றி பேச வேண்டிய வரும்னு போட்டுருங்க. டேய் எம்டி ஜெகனை வச்சு செஞ்சுருங்க. எம்டி ஜெகன் மலேசியாவில் ஒரு லேடிட்ட மாட்டினான். ஆமாம், கொன்றுணும் அவனை. மலேசியாவில் ஒரு லேடி கூட நீ பண்ண தப்பு ஃபோட்டோ ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது, கொன்றுன்னு சொல்லி கொடுங்க. டேய் எம்டி ஜெகனை வச்சு செஞ்சுருங்க. எம்டி ஜெகன் மலேசியாவில் ஒரு லேடிட்ட மாட்டினான். ஆமாம், கொன்றுணும் அவனை. மலேசியாவில் ஒரு லேடி கூட நீ பண்ண தப்பு ஃபோட்டோ ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது, கொன்றுன்னு சொல்லி கொடுங்க. டேய் இப்போ விட்டுருங்க. இப்போ அவன் டென்ஷனில் இருப்பான், அவனை கொஞ்சம் கூலாக்கி விட்டு ஒரு 1 வீக் கழிச்சு அடிப்போம். டே ஒருத்தன் கமெண்ட் பண்ணுங்க, டே பென் சாமுவேல் பொம்பளை பொறுக்கி முதல்ல பொறுக்கிறத நிப்பாட்டு, அப்புறம் எங்களுக்கு வர்ஷிப்னா என்னன்னு சொல்லித்தான்னு சொல்லுங்க. டே தாராளமாக செய்யுங்க, முதல்ல கேளுங்க. ஓல்டு மெத்தட்லாம் ஓகே, அப்புறம் நீ என்ன மைத்துக்கடா கான்சர்ட் நடத்தின, நீ எதுக்கு ரிலீஸ் பண்ணுற, சிடி ரிலீஸ் பண்ணுற, உங்கள் சர்ச்சில் என் கீபோர்டு இருக்குது, உங்கள் சர்ச்சில் என் ஸ்பீக்கர் இருக்குது, நீயும் உங்கள் அப்பனும் கொட்டடிக்க வேண்டியதான்னு கேளுங்க. இந்த உலகத்தில் ஏமாந்தவனை கேட்டால் ஏறி மிதிப்பாங்க. அந்த மாதிரி ஜான் ஜப்ராஜுக்கு பல இன்னல்கள் உண்டாயிருக்குது, அவமானங்கள் உண்டாயிருக்குது, இழப்புகள் உண்டாயிருக்குது, பண நஷ்டம் உண்டாயிருக்குது. யாரால நம்ம கூட இருந்தவங்களால. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னா அது எந்தெந்த வழியில் நம்ம கொண்டு போய் விடும். இந்த காலத்தில் செல்போன் காலம் இது. அந்த பிரச்சனை எவ்வளோ பெருசாக போகும் அப்படின்றத யோசிச்சுக்கணும். ஒரு தனி மனிதன் இன்னைக்கு போட்டு அத்தனை பேரும் போட்டு வறுக்கிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க ஜான் ஜப்ராஜ். இப்போ எம்டி ஜெகனை பற்றி பேசுகிறாரு. எம்டி ஜெகன் ஒரு பெண்ணுக்கிட்ட போயிட்டு சிங்கப்பூரில் மலேசியாவில் இது மாதிரி பண்ணுறாரு. பென் சாமுவேல் செய்கிறது நம்முடைய ஊழியத்தை குறை சொல்கிறாரு அப்படின்றதெல்லாம் பேசியிருக்காரு. இங்கே யாருமே இங்கே யோக்கியம் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் 4 காசு வந்துட்டாவே நினச்சதெல்லாம் பேசுறது, நினச்சதெல்லாம் செய்கிறது. ஏன்னா இப்போ ஒரு பாஸ்டர்னா அவங்கள யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நினப்பு. இப்போ ஜான் ஜப்ராஜ் இந்த வீடியோவில் கெட்ட வார்த்தை போட்டு பேசுவான் அப்படின்றாரு. ஏன்னா நீங்கள் போய் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கெட்ட வார்த்தை போட்டு பேசுவான், அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதை அவன் முகத்தில் கிழிப்போம் அப்படின்னு சொல்கிறார். இங்கே கெட்ட வார்த்தை என்றால் என்ன? கெட்ட வார்த்தை என்னங்க? இப்போ இந்த உலகத்தில் நம்ம சமுதாயத்தில் கெட்ட வார்த்தை என்பதை நிறைய பேர் பேசுகிறாங்க. அது எதுக்கு கெட்ட வார்த்தைன்றாங்கன்னு அவங்க ஒன்றும் புரியல. அது இப்போது நம்முடைய உறுப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய உடலில் இருக்கிற ஒரு உறுப்பு, அது எப்படி கெட்டதாயிடும்? அது என்ன கெட்டதை செய்யுது? அந்த உறுப்பு நமக்கு ஏதாவது தீமை செய்யுதா? என்ன தீமை செய்யுதுங்க? ஆண் உடம்புல இருக்கிற உறுப்புகளும் பெண் உடம்புல இருக்கிற உறுப்புகளும் என்ன கெட்டதை நமக்கு செய்யுது? எல்லாமே நல்லது தானே, கடவுள் நல்லது என்று படைத்தார் தானே. அது எப்படி கெட்டதாயிடும்? கெட்ட வார்த்தை
கெட்ட உறுப்புன்னு சொல்லலை இவங்க. புரியுதுங்களா? அந்த உறுப்பை இவங்க உறுப்புன்னு சொல்லலை, கெட்ட உறுப்புன்னு சொல்லலை, கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தைன்னா என்னது? நீ உருப்படாத போயிடுவடா, நீ நாசமாக போயிடுவ, இதுதான் கெட்ட வார்த்தைங்க. ஏன்னா ஒரு கீழ்ப்படியா இல்லைன்னா அது அது ஒரு கெட்ட வார்த்தை. இப்படியெல்லாம் நான் ஒரு நல்ல வேலையை செய்ய சொல்கிறேன், நான் செய்ய மாட்டேன், அது ஒரு கெட்ட வார்த்தை. அப்படி இருக்கும்போது இதுதான் நிஜமான ஒரு அர்த்தம். ஏன்னா அது அப்படி இப்படி இருக்கும்போது நம்முடைய சரீரத்தில் ஒரு உறுப்பை போயிட்டு அது கெட்டதுன்னா எப்படி நியாயமாயிடும்? கர்த்தர் என்ன அது கெட்டதுக்காக படித்தாரா? அது கெட்டதுன்னு நினச்சி படித்தாரா? இந்த மனுஷனுங்க ஒரு சின்ன வார்த்தையை கூட ஒரு சரியாக புரிஞ்சிக்கிறது கிடையாது. அதை வச்சு இங்கே பெரிய கலைபுரமே நடக்குது. கெட்ட வார்த்தையில் பேசிட்டான். இது கெட்ட வார்த்தையே கிடையாது. முதல்ல நம்முடைய உறுப்புல இருக்கிறது ஒரு இப்போ கண்ணு கெட்டதுன்னு சொல்ல முடியுமா? வாய் கெட்டதுன்னு சொல்ல முடியுமா? காது கெட்டதுன்னு சொல்ல முடியுமா? முடி அது கெட்டதுன்னு சொல்ல முடியுமா? எல்லாமே நல்லது, நம்ம தான் அதை கெட்டதாகிக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை கூட நீங்கள் பெருசாகி ஜான் ஜபராஜ் அடுத்தடுத்த தவறுகளை செய்ய வைக்கிறாங்க. இது அவர் ஒரு பெண்ணுக்கு முத்தம் கொடுத்தாரு அப்படின்றத மூடி மறைச்சு அவருக்கு படாத மேலே சொல்லி கொஞ்சம் நேக்காக சொல்லி அவர்கிட்ட புரிய வச்சுருந்தா முடிஞ்சு போச்சுக்காது. ஊன்னு கத்தும் போது என்ன ஆகும்? அது 4 பேருக்கு தெரிஞ்சு நஷ்டமாச்சு பாருங்க. எவ்வளோ பணம் நஷ்டம் பாருங்க. எத்தனை பேருடைய காசு போட்டு இன்னைக்கு சர்ச்சை கட்டி அதில் மியூசிக், ஏசி, லைட்டு அப்படின்னு வச்சு எல்லா காசும் வீணாக போச்சா? கட்டிட சபைனாவே அது காசை விரயமாக்குற ஒரு இடமா தான் இருக்குது. ஏழைகளின் காசு, நம்முடைய எதிர்காலத்துக்கு தேவையான காசை இந்த கட்டிட சபை என்றது நம்முடைய காசுகளெல்லாம் வீண் விரயமாக்கின்னு இருக்குது. இந்த வேலை தான் நடந்துன்னு இருக்குது. ஏன்னா இப்போ ஜான் ஜபராஜை கண்டுக்காது விட்டு இருந்தால் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன கூட யாராவது என்ன சொல்லிட்டா நம்ம சும்மா இருக்க முடியுமா? அடுத்த வார்த்தை நம்ம சொல்லுவோம். அது கண்டுக்காது விட்டுட்டா ஒன்றும் கிடையாது. இப்போ நடந்த நிஜத்தை சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சொல்கிறது கேள்வி. ஞாயிற்றுக்கிழமை நடந்த விஷயம். இன்னைக்கு காலையில் நான் ஒரு 8 மணிக்கு 8:30க்கு குப்பை வண்டி வந்தது. ஏன்னா குப்பை கலெக்ஷன் பண்ணுற வண்டி. அது என்ன செய்த, என்னுடைய ஜன்னலை திறந்து, அது ஜன்னலை மூடி இருந்தது, ஏசி ரூமில் மூடி இருந்தது. ஜன்னலை திறந்து பார்த்தேன். ஜன்னலை திறந்து பார்த்தோன்னே ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, என் வீட்டை செல்ஃபோனில் படம் எடுத்துக்கிறாரு. என் வீட்டை செல்ஃபோனில் படம் எடுத்துக்கிறாரு. 2 சைடு, நேராக ஒரு சைடு எடுக்கிறாரு, அப்புறம் ரோடு சைடு ஒரு எடுக்கிறாரு. நான் பார்த்தது அவர் பார்க்கல. பாருங்கள், நேரம் பாருங்கள். அவ்வளோ நேரம் நான் படுத்துட்டு இருந்தேன். குப்பை வண்டி சவுண்டு கேட்டோன்னே நான் போயிட்டு, நான் மேலே இருக்கிறேன். நான் மேலே இருக்கிறேன். கீழே இருந்து எடுக்கிறாரு, ரோட்லேருந்து எடுக்கிறாரு. ரோடு ஓரமே என் ரூமு, திறந்த ரோடு தெரியும். என்ன இப்போ திறந்த உடனே அவர் என்ன பார்க்கல, அவர் தர சைடு நியராக பார்க்குறாரு. சைடில் பார்த்து 2 போட்டோ எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தார். நான் என்ன செய்தேன், குப்பை எடுத்துகிட்டு கடற்கடக்குன்னு கீழே போனேன். கீழே போன உடனே அவர் என்ன செய்கிறாரு, கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு ஒரு காரில் ஏறி போயிட்டார். இப்போ எதுக்காக இது மாதிரிலாம் நோட் பண்ணுறீங்க? எதுக்காக நோட் பண்ணுறீங்க? நான் ஏதோ எனக்கு மைண்டில் வந்தது. நீங்கள் சரியாக சொல்ல, அது சரி தப்புன்ட்டு நான் பேசுகிறேன். நான் சரியானதை சொல்கிறேன். நான் உங்களை தப்புன்னு சொல்லிட்டு நான் சரியானதை சொல்லலைன்னா பிரச்சனை. நீங்கள் வாழ்க்கைக்கு உதவாதது, சமுதாயத்துக்கு இந்த சத்தியம் பயன்படாதே போச்சு, அதை தான் நான் தட்டி கேட்குறேன். ஏன்னா அதை நீங்கள் சொல்லலை, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதனால் என் மேலே கோவப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனையை கண்டுக்காம விட்டால் நான் அது சுமூகமாக முடிஞ்சிடும், மறைஞ்சு போயிடும். இப்போ என்ன ஒன்று அவர் சொல்ல, இப்போ மற்ற போலீஸோ இது அது அது ஏதோ கோர்ட்டு கேஸு ஏதோ அலையா என்ன, அது நான் அதிகமாக்கா. இது இப்போ தேவையில்லாத பிரச்சனை தானே. என் வேலை கடை, அவர் வேலை கடை, பண நஷ்டம், உடம்பு கஷ்டம், ஆரோக்கியம் கெடும், இவ்வளோ வேலை இருக்குது. இங்கே சுயநலத்துக்காக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறாங்க. இந்த அசோசியேட் என்ன செய்கிறாரு, அவருடைய சுயநலத்துக்காக ஜான் ஜபராஜ் போட்டு நல்லா வறுக்கிற, இல்லாத பழியெல்லாம் சொல்லி அந்த ரீமா ஷெரீன் மேலே ரீமா ஷெரீன் கிட்ட அவருடைய கோபத்தை அதிகப்படுத்தி, சந்தேகத்தை அதிகப்படுத்தி இன்னைக்கு ஜான் ஜபராஜை குடும்பத்தை விட்டு பிரிச்சுட்டார். யாரு? இந்த அசோசியேட். என்ன, ஒரு கிறிஸ்தவர் ட்ரூத் டைம் எடுக்கிறவர். என்னது ட்ரூத் டைம்? அந்த ட்ரூத் டைமில் என்ன சொல்லி கொடுக்குறாரு தெரியல. இவர் செய்ததெல்லாம் ஃப்ராட் ஆகுது. இந்த அசோசியேட் செய்ததெல்லாம் ஃப்ராட் ஆகுது. இதுதான் நடந்தது. இந்த கட்டிட சபைகளால் இதுதான் நடந்துங்குது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயம் இங்கே நடக்கலை. எங்களை வாழ விடுங்களேன். நான் வேற என்ன சொல்கிறேன், எங்களை வாழ விடுங்க,
சபையில் போட்டு அடைக்காதீங்க, கட்டிட சபையில் கூட்டி எங்களை ஆரோக்கியத்தை கெடுக்காதீங்க, கட்டிட சபையில் எங்களை உட்கார வச்சு எங்களை எதிர்காலத்தை அழிக்காதீங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். ஏன்னா சும்மா ஆளுக்கு ஒரு கட்டிடத்தை கட்டின்னு இன்னைக்கு சர்ச்சுக்கு போகிறவங்களாம் கஷ்டப்பட்டுங்கிறான், கடங்காரனா இருக்கான், சொந்த வீட்டில் இல்லை. எதிர்காலத்துக்கு என்னப்பா சேர்த்து வச்சுக்கிறீங்க? ஒன்றும் கிடையாது. செத்த புதைக்கிறதுக்கு காசு இருக்குதா? இல்லை. எதுக்கு இது வாழ்க்கை? எதுக்கு வாழ்ந்துங்கிறோம்? இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கறது கிடையாது. என்ன நாளைக்கு பிரச்சனை, இன்னைக்கு பிரச்சனை பண்ணுறான்னா அவன் வந்து நிற்க போகிறது கிடையாது. நம்ம கூட நம்ம ஓரம் ஒதுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் அது நல்லது. நம்ம ஏட்டைக்கு போட்டியாக நின்றோம்னா அது வந்து நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்பிடும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.